அக்னிவீர் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். முப்படை சார்பா என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபுல் டெஸ்ட் எழுதுற மாணவர்களுக்காக ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா கொடுத்திருந்தோம் முப்படை சார்பா. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 எழுதிருப்பீங்க. அதோட எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் அவைலபிளா இருக்கு, போய் பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு வாக்கு கொடுத்திருந்தோம். இந்த 3 ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ற மாணவர்களுக்காக கடைசி 3ஆவது டெஸ்ட் முடியும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா இருக்கிற ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ் மற்றும் ஜிஎஸ் கொஸ்டின், சயின்ஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 500 கொஸ்டின், இதுல ஒரு 500 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதா பிடிஎஃபா கொடுக்கறதா நாங்க சொல்லியிருந்தோம். அதை நிறைவேற்ற விதமா தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த பிடிஎஃப் எடுத்து வந்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேல ஒரு 500 கொஸ்டின், ஜிஎஸ்ல ஒரு 500 கொஸ்டின். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜிகே பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி மற்றும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கேல கொஞ்சம் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஜிஎஸ்ல பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இம்பார்ட்டண்டா இருக்கிற இதுல ஒரு 500 கொஸ்டின், அதுல ஒரு 500 கொஸ்டின் சொல்லிட்டு 1000 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, முப்படை மாணவர்களுக்காக, படிக்கிற மாணவர்களுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் 50 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் லைட்டா பார்த்து எந்த டாபிக்கை வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சா எக்ஸாமுக்கு வருமோ அதை மட்டும் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 50 கொஸ்டினை பர்ஃபெக்டா ரெடி பண்ணிருக்கோம், ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை படிச்சுட்டு போயிட்டு ஜிடில கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சில மாணவர்கள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த 50 கொஸ்டினே பாத்தீங்கன்னா ஒர்த்தா எடுத்துட்டு வந்திருக்கும். அதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1000 கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா இந்த பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வைக்கிறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க போறீங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா வித் ஆன்சர், ஓகேவா? இதுல வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 10 கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே பாக்ஸ் போட்டு கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், ஓகேவா? ஜிகே கொஸ்டின் அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா இப்ப அப்படியே ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்படியே ஆன்சர்ஸ் இருக்கும். லாஸ்ட் மினிட் நீங்க படிக்கும் போது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதை ஓபன் பண்ண போறீங்க, டெவலப் பண்ண போறீங்க, அப்படியே கொஸ்டினை படிக்க போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா கூட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கொஸ்டினை பாருங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சரை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. இல்ல அப்படின்னா லைட்டா பார்த்துட்டு போயிடுங்க. ஒன்ஸ் இது எல்லா கொஸ்டினையும் இந்த 1050 கொஸ்டினையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாவது போயிடுங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கிற எல்லா கொஸ்டினும் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன் சார் மேத்ஸ் ரீசனிங் கொடுக்கலையா அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். வித் ஆன்சர்ஸோட தமிழ் டிரான்ஸ்லேஷனோட கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ல ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் 15 மேக்ஸ் 5 ரீசனிங் அப்படி சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் வரப்போகுது. அதே மாதிரி 50 கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா I2 10 அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணாலே ரொம்ப ரொம்ப போதுமானது மேக்ஸ் ரீசனிங். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது லெவல்ல கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கஷ்டமான லெவல் ஜிடி, குரூப் டி லெவல் படிக்க வேண்டியதா இருக்கும், ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். ஒரு எக்ஸாமுக்கு எந்த லெவல்ல வேணுமோ அந்த லெவல்ல மட்டும் படிச்சா போதும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஓவரா ட்ரை பண்றதும் தப்பு, அது தவறுதான் போய் முடியும். அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க அப்படியே ஜிகே இருக்கு, ஓகேவா? இப்ப அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வந்து ஜிஎஸ் காட்டுறேன். இங்க இருக்கா? பாருங்க ஜிஎஸ் சயின்ஸ், இதுல 188 கொஸ்டின் போயிட்டு நம்ம, ஓகேவா? இதே மாதிரி எல்லா டாபிக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். கொஸ்டினை பார்க்க போறீங்க, மனப்பாடம் பண்ண போறீங்க, அப்படியே எக்ஸாம்ல ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அடிச்சுட்டு வந்துட போறீங்க, சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.